ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் தான் சொல்ல போகிறோம். 12 ராசிகள். சனி இப்போது வக்ரம் பெற்று இருந்தது. வரக்கூடிய நவம்பர் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி ஆகிறது. அப்போது இதனால் வரைக்கும் இருந்த பலன்கள் வேறு, இனி வரக்கூடிய பலன்கள் வேறு, கண்டிப்பாக மாற்றமாகும். பழையபடி அந்த கும்பராசியில் உள்ள சனி பயிற்சி பலன்கள் தான் நடைபெறும். அதில் அந்த சனி வக்ர நிவர்த்தி ஆகும்போது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறதோ, சனி வக்ர நிவர்த்தி ஆகும்போது வருகிற 5/11/2024 முதல் அடுத்து வரப்போகும் 24/3/2025 வரைக்கும் இந்த வக்ர நிவர்த்தி பலன்கள் நடைபெறும். இந்த காலகட்டத்தில் என்னென்ன பொதுவான பலன்கள் நடக்க போகுதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ உள்ள காலகட்டங்களில் ரிஷபத்தில் குரு ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கார். குரு பயிற்சியாகி ரிஷபத்தில் குரு இருக்கார். கேது கன்னியில் இருக்கார். ராகு மீனத்தில் இருக்கார். சனி கும்பத்தில் இருக்கார். சனியோடைய சந்திரனும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் துலாத்தில் இருக்கார். புதனும் சுக்கிரனும் விருச்சிகத்தில் இருக்காங்க. செவ்வாய் கடகத்தில் இருக்கார். இது மாதிரி தான் அந்த கிரக நிலவரங்கள் இருக்குது. அப்போ அந்த சனி வக்ர நிவர்த்தி ஏற்படும் போது நல்லா கவனிங்க. செவ்வாய் நீசப்பட்டிருக்கார் கடகத்தில், சூரியன் நீசப்பட்டிருக்கிறார் துலாத்தில். அப்போது சூரியனும் செவ்வாயும் நீசப்பட்டு இருக்கும் சமயத்திலே சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ இதில் என்னென்ன பொது பலன் ஏற்பட போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு நன்மையான பலன் தான் நடக்கும். இதனால் வரைக்கும் அரசாங்கத்தாரால் எதுவுமே மக்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். இப்பொழுது இருக்கக்கூடியது கிரகணங்களை வைத்து பார்க்கும்போது அரசாங்கம் மக்களுக்கு நல்வழிப்படுத்த உண்டான நேரமாக கருதப்படுகிறது. அரசாங்கத்தில் அனுகூலம் கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும். மக்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக அரசாங்கத்தாரால் நிறைவேற்றப்படும். நீதி நிலைநாட்டப்படும். சட்டம் தன் கடமையை செய்யும். தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவிப்பார்கள். எண்ணங்கள் நிறைவேறும். மக்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். அந்நிய நாட்டு தொடர்பு மூலிமா லாபங்கள் ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி சிறப்புடையதாக இருக்கும். அண்டை நாட்டுகளுடைய சண்டை சச்சரவுலாம் குறைந்து இணக்கமாக உறவு ஏற்பட போகும். நம் நாட்டிலிருந்து பிரிந்த நாடுகள் முன்னேற்றத்தில் இருக்கக்கூடும். அது மீண்டும் தன்னுடைய தாய் நாட்டை எண்ணி பார்க்கும். முன்பு இருந்தது போல இருக்கலாம் என்று அந்த அண்டை நாடுகள் நினைக்கக்கூடிய வகையிலே இந்த மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அப்போ சனி வக்ர நிவர்த்தி கண்டிப்பாக நன்மை தான் செய்யும். மக்களுக்கு எல்லா வகையிலுமே நல்ல விஷயமாக தான் இருக்க போகுது. மக்கள் ஒற்றுமையாக இருப்பாங்க. நீதி நேர்மை சத்தியம் இதெல்லாமே தான் முன்னுக்கு வரப்போகுது. பொய் சொல்வது, ஏமாற்றுவது, திருடுவது, கொலை செய்வது, கற்பழிப்பது, இது மாதிரி தவறான விஷயங்கள் ஈடுபடுவது, தவறான பழக்கவழக்கங்களை கொண்டு செல்வது இதெல்லாமே குறைஞ்சிரும். இதெல்லாம் குறைஞ்சி சரியான தீர்ப்பு கிடைத்து மக்கள் நல்ல முன்னேற்ற பாதையில் செல்வார்கள். இதுதான் இந்த சனி வக்ரத்து நடக்க போகுது. அதனால் கண்டிப்பாக நல்லதாக நடக்கும்னு சொல்லிட்டு இதனை 12 ராசிக்கு முன்னாடி பலன் நான் சொல்ல போகிறேன். கடகராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அஷ்டம சனி எல்லாருமே பயமுறுத்திருப்பாங்க. அஷ்டம சனி ஆனது. ஆனால் குறுகிய காலத்திலே கொஞ்சம் சீக்கிரத்திலேயே சனி வக்ரம் பெற்றுட்டார். அதில் நீங்கள் தப்பிச்சிட்டிங்க. அப்பாடா அப்படின்னு ஒரு நிலைமைக்கு வந்தீங்க. இப்போது சனி வக்ர நிவர்த்தி ஆகுது. நல்லா கேட்டுங்க. அப்போது வக்ர நிவர்த்தி ஆனால் திருப்பி அந்த பழையபடி அஷ்டம சனி பலன் தான் கொடுப்பார். அதுனா உண்மை. இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு வகையிலே குரு பயிற்சி நன்மையை செய்திருக்கு. சரியா? குரு 11 தானே இருக்கார். அதனால் இந்த வக்ர நிவர்த்தி உங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பை செய்யாது. இது நீங்கள் ஆரம்பத்தில் தெரிஞ்சுங்க. சரி, வக்ர நிவர்த்தி ஆச்சே, திருப்பி அஷ்டம சனி காலமே இருக்கே அப்படின்னு நினைக்கிங்கன்னா அதுலேருந்து பயப்படாதீங்க. நல்லா கேட்டுங்க. அஷ்டம சனியில் என்னென்ன நடக்கும்? பொதுவாக பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாமல் போயிடும். வழக்குகள் வரும். போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு போவோம், ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். இது மாதிரி தான் நடக்கும். நம்ம பேர் கெட்ட பேர் ஆகும். இழிவான நிலையில் நம்ம இருக்கப்படுவோம். ஒருத்தர்கிட்ட போய் கையேந்திர நிலைமையில் நம்ம இருப்போம். இது மாதிரிலாம் தான் அந்த அஷ்டம சனி நடக்கும். இது ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் நடந்திருக்கலாம். அப்புறம் வக்ரம் பெற்ற பிறகு அது தவிர்க்கப்பட்டிருக்கலாம். இப்போது நிவர்த்தி ஆன பிறகு திருப்பி அது நடக்கும்னு நினச்சிங்கன்னா நடக்காது. நடக்கும், ஆனால் ஓரளவுக்கு தான் நடக்கும். பயப்படுற மாதிரி நடக்கப் போவது இல்லை. அதனால் கொஞ்சம் நீங்கள் சந்தோஷப்பட்டுங்க. அப்போது
உங்கள் 8ஆம் இடத்துலேருந்து அந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 10ஆம் இடம், இந்த 3 இடத்தையும் பார்க்குறாரு. சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கறனால கொடுக்கல் வாங்கல் கரெக்டாக இருக்கணும். அவர் நீதிபதி மாதிரி தானே, கரெக்டாக இருக்கணும். இந்த தேயிலை கொடுக்குறேன்னா கொடுத்துடணும். நீங்கள் இப்போது உங்கள்கிட்ட வாங்குறாங்கன்னா அவங்க கரெக்டாக கொடுத்துடணும். நீங்கள் கொடுக்குறீங்கன்னா கரெக்டாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் கரெக்டாக இருக்க வேண்டும். வாக்கு தவறக்கூடாது. அதுதான் அப்படி சொன்னேன். அது மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் கடன் வாங்கி வாக்கு தவறினால் பிரச்சனை ஓரளவுக்கு சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை தான் வரும். அப்போது கொடுத்த வாக்கை காப்பாற்றல பாவேன், அப்படி தானே எல்லாருக்கும் கோவம் வந்துடும். இப்போ சில பேர்லாம் இப்போது ஃபைனான்ஸ் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்பிக்கையை கஸ்டமர் தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு வட்டி தான் முக்கியம். நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன், அனுபவப்பட்டு ஆராய்ச்சிப்பட்டிருக்கேன். வட்டி ஒழுங்காக கொடுத்துட்டு வந்தவங்கள அவங்க ஒன்றுமே பண்ணுறதில்ல. அவங்களுக்கு போனஸாகவே சில கிஃப்டெல்லாம் கொடுத்து நான் பார்த்துருக்கேன். நிறைய ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க ஒவ்வொரு வருஷமும் ஒரு பூஜை வச்சு அதில் கிஃப்ட் கொடுத்து இவர் ஒழுங்காக கட்டிட்டு வராரு வட்டி அப்படின்னு சொல்லி கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. இது நான் கண்ணால் பார்த்தது, காதால் கேட்டது தான். அப்போது அதே மாதிரி நேர்மையான முறையில் அந்த பணத்தையும் கொடுத்து முடிச்சிட்டவங்களுக்கு திருப்பி உடனே அவங்களே கேட்குறாங்க, உங்களுக்கு எதாவது வேணால் உடனே ஃபோன் பண்ணுங்க, நாங்கள் தரோம். அப்போது என்ன நடந்தது? நேர்மையாக நம்ம நடந்துக்கிட்டனால திருப்பி அவங்க நம்மளை உதவி பண்ண தயாராக்காங்க. அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ராசிக்காரங்களில் எல்லாருக்குமே தான் சொல்கிறேன். அப்போது நேர்மையான முறையில் எது செஞ்சாலும் அது நம்ம நன்மை தான் செய்யும். பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. அப்போது கொடுக்கல் வாங்கல நீங்கள் ஒழுங்காக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். 2ஆம் இடத்தை பார்க்கணும். குடும்பத்தில் எல்லோருடைய தேவையும் பூர்த்தி செய்யணும். நீங்கள் குடும்ப தலைவனாக இருந்தால், இல்லைன்னா கூட பரவாயில்ல, மனைவியாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி டக்குன்னு நிற்கணும். ஏதோ ஒரு ஆபத்தாலும் நிற்கணும். அதுதான் குடும்பம், அதுதான் கோவில். குடும்பம் ஒரு கோவில்னு எதுக்கு சொன்னால், கோவிலில் யார் இருப்பாங்க? தெய்வம் தான் இருக்கும். தெய்வம் என்ன பண்ணணும்? நன்மை தானே செய்யும், தீமையாக செய்யும்? செய்யாது. அப்போது குடும்பம் ஒரு கோவில்னா அந்த கோவில் மாதிரி நம்ம நடந்துக்கணும். தெய்வங்கள் எப்படி அனுகிரகம் மற்றவங்களுக்கு செய்கிற மாதிரி இருக்கிறவங்க கூட வாழ்க்கை வாழ வந்தவங்க, நம்ம மூலயமா பெற்றவர்கள், குழந்தைகள் எல்லாமே உதவி பண்ணணும். அதை நீங்கள் கொண்டு வரணும். அது இல்லாமல் இந்த 2ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு சில விஷயங்களிலே தயக்கம், பய உணர்வு ஏற்படும். அதை நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும். தைரியமாக இருக்கணும். தைரியம், தன்னம்பிக்கை குறையக்கூடாது, முயற்சியை விட்டுறக்கூடாது. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். அடுத்ததாக உங்கள் 5ஆம் இடத்தை பார்க்குறார் சனி பகவான். 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது புத்திர புத்திரிகள் வகையிலே வெகு ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்க உடம்புநிலை சீராக இருக்கணும், அவங்க ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும், மக்கள் தொடர்பு கரெக்டாக இருக்கணும். இதில் தான் முக்கியமான விஷயம். அப்போ நீங்கள் மக்கள் செல்வாக்கு பெற்று இருக்கவங்க, சினிமாவில் இருக்கீங்க, அரசியலில் இருக்கீங்க, சமூக சேவையில் இருக்கீங்கன்னா உங்கள் பெயர் காப்பாற்றப்படும் நடந்துக்கணும். கெட்ட பேர் வராமல் நடந்துக்கூடாது. அப்போது தவறு செய்யக்கூடாது. அண்ட் அது செய்யக்கூடிய உதவிகள் மக்களுக்கு நல்ல சேவையாக இருக்கணும், மக்களுக்கு உதவிகரமாக இருக்கணும். அது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தான் நடக்கும். ஒழுங்காக இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒழுங்கு தவறினால்தான் கண்டிப்பாக பிரச்சனை. அப்போ ஆரம்பத்தில் நான் என்ன சொல்லியிருக்கேன், சனி வக்ர நிவர்த்தியில் நீதி, நேர்மை, சத்தியம் தவறாமல் இருக்கவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி, அப்படி நடந்துக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. இல்லை என்றால் பெயர் அவமானப்படக்கூடிய வகையிலையும், வழக்குகள் போடக்கூடிய வகையிலையும் பிரச்சனைகள் வரும். அதை நீங்கள் அனுசரித்து பார்த்து கவனமாக பார்த்து நடந்துக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய 10ஆம் இடமான தொழில்ஸ்தானம், ஜீவனஸ்தானம் தானே, உத்தியோகம், தொழில், வியாபாரம் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் வருமானம் வரல, அது வரக்கூடிய இடம் தானே. அது அந்த இடத்தையும் பார்க்கிறார். அப்போது அவர் பார்ப்பதால் அந்த இடமும் சுத்தமாக இருக்கணும். நம்ம வேலை செய்கிறோமா, ஒழுங்காக நம்ம வேலை உண்டு, நம்ம ஒன்று இருக்கணும். அடுத்தவங்க வீட்டில் தலையிடக்கூடாது. நம்ம உழைக்கிற முதலாளிக்கு உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், சத்தியமாக இருக்கணும். அப்போ இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஊதிய உறவுலாம் கிடைக்கும். அதில் தவறுனீங்கன்னா உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படும், வேலை இழக்க நேரிடும். இல்லைன்னா அது தவறு, அது தண்டனைக்கு அதுக்குண்டான தண்டனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமையும். இது மாதிரிலாம் நடக்கும். அடுத்ததாக தொழிலையும் அப்படி தான் செய்யணும். நீங்கள் முதலாளியாக இருந்தால் தொழிலாளருக்கு நன்மை செய்யணும், தீமை செய்யக்கூடாது. அவங்களுக்கு எதிர்கால திட்டங்களை கருதி அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கணும். வியாபாரத்தில் எப்படி தான் இருக்கணும், வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி கொடுக்கணும், நல்ல பொருட்களை விற்கணும், கலப்படம் இல்லாத பொருட்களாக இருக்கணும். நிறைய கலப்படம் பண்ணாலோ மக்களை ஏமாற்றினாலோ கண்டிப்பாக நாம் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவோம். இது முக்கியமான விஷயம். இந்த மாதிரி காலங்களில் நடக்கும். அது பெரும்பாலும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு உள்ளவங்க, நான் சொன்ன துறையில் இருக்கவங்க கண்டிப்பாக விழிப்புணர்வோடு இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. அந்த இங்கே செஞ்ச தவறுக்கு தண்டனை கண்டிப்பாக கிடச்சிடும்.
இது மாதிரிலாம் இருக்கும். இதுதான் இந்த சனி வக்ர நிவர்த்தியில் நடக்க போகுது. இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் வழக்கமாக சனீஸ்வரனுக்கு எள்ளு தீபம் போட்டு வழிபட்டு வரலாம். 11 எள் தீபம் போடலாம். கோவிலுக்கு பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை பண்ணால் நிறைய பேர் அங்கேயே விட்டுட்டு போயிடறாங்க. அது தவறு. பூ பழம் தேங்காய் அதில் என்ன தோஷமாக இருக்குது, தோஷமாக ஒட்டிக்குது அப்படிலாம் கிடையாது. அது நம்ம அவருக்கு படைக்கிறோம், படையில் போடுறோம். அப்போ அதை நம்ம அவரை இழிவுபடுத்துகிற மாதிரி ஆகிடும். அதெல்லாம் நீங்கள் அது கொடுக்கக்கூடிய அந்த விபூதியை பூசிக்கலாம். அந்த தேங்காய் பழம் எல்லாமே நீங்கள் வீட்டுக்கு உங்கள் எல்லாருக்கும் பண்ணலாம், சாப்பிட்லாம். அங்கே விட்டுட்டு வர்றது இதெல்லாம் பயமுறுத்தல். இதெல்லாம் மூட நம்பிக்கைகள்ன்றது இருக்கும்போது எல்லாமே மூட நம்பிக்கை கிடையாது. ஒரு சிலர் நம்ம தவிர்த்து தான் ஆகணும். இப்போ சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை செய்வதால் என்ன நம்ம அர்ச்சனை மந்திரம் சொல்லி தான் அர்ச்சனை பண்ணுறாங்க. நம்ம அவருக்கு படைக்கிறோம். அதை நம்ம எடுத்து அது உபயோகப்படுத்தினாலே அவருடைய பலன் கிடைக்கும், நம்மளுக்கு நல்லது நடக்கும். அங்கேயே விட்டுட்டு வந்தோம்னா அப்படி பயப்படுபவர்கள் அதை நீங்கள் வாங்கிட்டு வெளியில் யாருக்காக கொடுத்துருங்க. ஒன்று இப்படி பண்ணுங்கள், இல்லைன்னா அப்படி பண்ணுங்கள். வீட்டில் கொண்டு வச்சு பண்ணலாம், சாப்பிட்லாம், தேங்காய் சாப்பிட்லாம், பழம் சாப்பிட்லாம். இல்லை அப்படி பயமாக இருந்தால் சில பேருக்கு பயம் அந்த காலத்தில் சொன்னதே மாற மாட்டாங்க. பய உணர்வு உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களெல்லாம் உடனே நம்ம மாற்ற முடியாது. அப்படிப்பட்டவர்கள் வெளியில் தானதனம் பண்ணிட்டு வாங்க. கோவிலையே விட்டுட்டு வரீங்க. வெளியில் மாற்றுத்திறனாளிகளை அவங்களுக்கு கொடுங்க. இல்லை யாருக்காவது கண்டிப்பாக இந்த காலத்தில் தேங்காய் பழம்லாம் யாரும் வாங்க மாட்டேன்னு சொல்ல போகிறாங்க, கண்டிப்பாக வாங்கிப்பாங்க. அவங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதனால் இது நிறைய பேர் சந்தேகம் இருந்திருக்கும், அது இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். அப்போது இது ஒன்றும் தவறு கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்தந்த தெய்வத்துக்கு அந்தந்த கிரகத்துக்கு தான் நம்ம செய்கிறோம். அதனால் தவறு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தியால் நன்மையும் நடக்கப் போகிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டுருப்பீங்க. இந்த அஷ்டம சனி காலத்தில் ஒரு பேர் கெட்டு போயிருக்கும், ஒரு வழக்கு வந்திருக்கும். அது எல்லாமே இப்போ தீர்வுக்கு வரும். தீர்வுக்கு அடுத்தவர் மூலிமா தீர்வுக்கு வரும். அடுத்தவர்கள்னால் ஒரு நல்ல நண்பர், நல்ல உறவு இருப்பாங்களே, அவங்க மூலிமா தீர்வுக்கு வரும். இதுதான் உண்மையான விஷயம் நடக்க போது. நீங்கள் கண்டிப்பாக இதை பார்க்கலாம் உங்கள் அனுபவத்தில். அவங்க மூலிமா உங்கள் நன்மை நடக்கும். சீக்கிரமாக வழக்க முடியும். ஒரு எதிர்பார்த்த தொகை இருந்தால் அது சேரும். பூர்வீக சொத்து போச்சுன்னா அது சேரும். எல்லாமே சேரப்போகுது உங்களுக்கு. நீங்கள் கண்டிப்பாக ஜீவ சமாதி தரிசனம் இந்த வக்ர நிவர்த்தியில் கண்டிப்பாக செய்யணும். சனி வக்ர நிவர்த்தி ஆகி நடந்துட்டு இருக்கும்போது அடிக்கடி ஜீவ சமாதி தரிசனம் போயிட்டு வரணும். அது ஒரு சனிக்கிழமை தான் விசேஷம். பொதுவாக பௌர்ணமி வியாழக்கிழமையில் போயிட்டு வரலாம். சனிக்கிழமையில் போயிட்டு வர்றது இன்னும் நல்ல விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. பெரும்பாலும் சனிக்கிழமையில் தான் மௌனம் இருப்பாங்க நிறைய பேர். நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சனிக்கிழமையிலே ஒரு நாளாகவே மௌன விரதம் இருக்க வேண்டும். இல்லைனா அது கூட உபயம் நான் சொல்லியிருக்கேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் 6லேருந்து சாயந்தரம் 6 வரைக்கும் இருக்கிறது தான் விரதம் சொல்லப்படுது. அது உண்ணாமை விரதமாக இருந்தாலும் சரி, மௌன விரதமாக இருந்தாலும் சரி. காலையில் 1.5 மணி நேரம், நல்லா கேட்டுங்க, 3.25 நாளைக்குன்றது 1.5 மணி நேரம். அந்த காலத்தில் எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. காலையில் ஒரு 1.5 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 1.5 மணி நேரம் மௌனமாக இருங்க. இது வெரி சிம்பிள் தானே. நீங்கள் விரதம் இருந்த கணக்கும் ஆகும், உங்களுக்கு அந்த பலன்களும் கிடைக்கக்கூடிய அம்சமாக இருக்கும். 1.5 மணி நேரம் இருக்க முடியாதா? கண்டிப்பாக இருக்கலாம். அது உங்களுக்கு தேவை வசதிக்கேற்ப மாற்றிக்கொள்ளுங்கள். காலையில் 1.5 மணி நேரம், சாயந்தரம் 1.5 மணி நேரம். இந்த காலையில் 6லேருந்து சாயந்தரம் 6க்குள்ளே 1.5-3 மணி நேரம் இருந்தால் போதும். இதுவும் ஒரு மௌன விரதத்துக்கு சமமான விஷயந்தான். இதை இந்த பதிவில் நான் சொல்கிறேன். அதனால் இதெல்லாம் நானே சொல்லலை, முன்னோர்கள் சொல்லி சென்றது, எனக்கு ஆராய்ச்சி பண்ணது, அனுபவப்பட்டது தான் சொல்லிட்டு வரேன். சும்மா ஒன்றும் சொல்லலை. அதனால் இது மாதிரி நீங்கள் செய்யலாம். இது மாதிரி இந்த கடகராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் இது மாதிரி செஞ்சு வந்தால், பெரும்பாலும் கடகராசிக்காரங்கள் மௌன விரதத்துக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க பேச்சு திறமையவர்கள், பேசுவதில் கில்லாடிகள், வார்த்தை ஜாலம் மிக்கவர்கள், நல்லா பேசக்கூடியவர்கள், ஆன்மீக ஈடுபாடு உள்ளவர்கள், இது மாதிரிலாம் இருக்காங்க கடகராசிக்காரங்க. அதனால தான் சொல்லியிருக்கேன். அதனால் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் சொல்லிவிட்டு நான் சொன்ன இந்த இறை பரிகாரம் தான் பண்ணிட்டு வாங்க. இந்த சனி வக்ர நிவர்த்தி பலன் உங்களுக்கு நன்மை தான் செய்ய போது. கெடுபலன் குறைஞ்சி கண்டிப்பாக நல்ல பலன் ஏற்படும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன்.